உங்கள் ரகசியங்களை யாரிடமும் கொட்டி தீர்க்காதீர்கள். இன்று உங்களுக்கு ஆறுதல் சொல்பவன் தான் நாளை ஊர் முழுக்க உங்களை அசிங்கப்படுத்துவான். மனசு பாரமாக இருக்கிறது என்பதற்காக கண்ணில் படுபவனிடமெல்லாம் உங்கள் பலவீனங்களை உணராதீர்கள். நீங்கள் ஆறுதல் என்று நினைத்து கொடுக்கும் தகவல்தான் நாளை உங்களை அழிக்க அவன் கையில் எடுக்கும் ஆயுதம். காயப்பட்ட இடத்திலேயே மீண்டும் மீண்டும் மருந்து போடலாம். ஆனால் ஏமாற்றியவனிடமே மீண்டும் நம்பிக்கை வைத்தால் உங்கள் வாழ்க்கை சுடுகாடாகிவிடும். ஒருமுறை ஏமாற்றுபவன் துரோகி. அவனையே மீண்டும் நம்பினால் முட்டாள் நீங்கள்தான். பாம்புக்கு பால் வார்த்தாலும் விஷம்தான் கக்கும். துரோகம் செய்தவனுக்கு இரண்டாவது வாய்ப்பு கொடுப்பது அவன் விட்ட இடத்திலிருந்து உங்களை மீண்டும் குத்துவதற்கு அனுமதி கொடுப்பதற்கு சமம். எதிரியின் விஷம் உடலை மட்டுமே கொல்லும். ஆனால் உங்களை சுற்றி இருக்கும் போலி மனிதர்களின் பாசம் உங்கள் ஒட்டுமொத்த எதிர்காலத்தையே அழித்துவிடும். எதிரி நேருக்கு நேர் வருவான், சமாளித்து விடலாம். ஆனால் பாசம் என்ற முகமூடியோடு உங்கள் கூடவே இருந்து குழி பறிப்பவனை அடையாளம் காண்பது மிக கடினம். உங்களுக்கு முன்னே கைகட்டி நின்று புன்னகிக்கும் மனிதன் நீங்கள் திரும்பியதும் உங்கள் முதுகில் குத்த ஒரு நொடி கூட யோசிக்க மாட்டான். அளவுக்கு மீறிய பணிவும் காரணமில்லாத முகஸ்துதியும் ஆபத்தின் முதல் அறிகுறி. உங்கள் நிழல் கூட வெளிச்சம் இருக்கும் வரைதான் கூட வரும். இருட்டு வந்தால் அதுவும் மறைந்துவிடும். இதில் மற்றவர்களை எப்படி நம்புகிறீர்கள்? உங்கள் சொந்த நிழலுக்கே உங்களோடு இருக்க வெளிச்சம் தேவைப்படும் போது இரத்த சம்பந்தமே இல்லாத மனிதர்கள் எப்போதும் கூடவே இருப்பார்கள் என்று எப்படி எதிர்பார்க்கிறீர்கள்? மனிதர்களை பற்றிய மாயையில் இருந்து எப்போது வெளிவரப் போகிறீர்கள்? வீழ்ந்த பிறகாவது விழித்துக் கொள்ளுங்கள். 1000 முறை விழுந்தாலும் எழலாம். ஆனால் அடுத்தவனை தாங்கி பிடிக்க போய் நீங்கள் விழுந்தால் உங்களை தூக்கிவிட ஒருத்தரும் வரமாட்டார்கள். மற்றவர்களுக்காக உங்கள் வாழ்க்கையை, கனவுகளை, பணத்தை தியாகம் செய்யாதீர்கள். நீங்கள் விழுந்து விட்டால் எவனுக்காக தியாகம் செய்தீர்களோ அவனே உங்களை தாண்டி ஓடிவிடுவான். அளவுக்கு அதிகமாக பாசமும் எல்லை மீறிய நம்பிக்கையும் உங்களுக்கு தருவது ஒரு பரிசுதான். வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத துரோகம். எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு. உங்கள் எல்லை எதுவோ அதை யாருக்காகவும் உடைக்காதீர்கள். உங்கள் பலவீனத்தை உலகிற்கு காட்டாதீர்கள். அடுத்த நொடியே அதை வைத்து உங்களை அடிமையாக்க ஒரு கூட்டமே தயாராக இருக்கிறது. உங்கள் பயம் எதுவோ அதை வைத்தே உங்களை இந்த சமூகம் மிரட்டும். வலித்தாலும் புன்னகையோடு நில்லுங்கள். உங்கள் காயத்தை கழுகுகளுக்கு காட்டாதீர்கள். உங்களிடம் பணம் இருக்கும்போது தலையில் தூக்கி வைக்கும் இந்த உலகம் நீங்கள் நடுத்தெருவுக்கு வரும்போது முகத்தை திருப்பிக் கொண்டு போகும். இங்கு மரியாதை உங்கள் குணத்திற்கு இல்லை, உங்கள் சட்டை பைக்குத்தான். பணம் இருக்கும் வரைதான் சொந்தமும் பந்தமும். இதை எவ்வளவு சீக்கிரம் உணர்கிறீர்களோ அவ்வளவு நல்லது. அடுத்தவன் காலில் விழுந்து வாழும் வாழ்க்கையை விட தனியாக நின்று போராடி அழியும் மரணம் 1000 மடங்கு மேலானது. சுய மரியாதையை அடகு வைத்து யாரிடமும் அன்பையோ ஆதரவையோ பிச்சை எடுக்காதீர்கள். நடந்தது நடந்து விட்டது, ஏமாந்து விட்டோம் என்பதற்காக மூலையில் உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்க போகிறீர்களா? எழுந்திருங்கள். உங்கள் வலியை எவனுக்கும் விற்காதீர்கள். இந்த உலகம் உங்கள் கண்ணீரை துடைக்காது, அதை வைத்து உங்களை ஏளனம் செய்யும். உங்கள் கண்ணீருக்கு முன்னால் எவனும் மனமிறங்க மாட்டான். அழுகையை நிறுத்துங்கள். அந்த வலியை உங்கள் வெறியாக மாற்றுங்கள். சிலரின் முகமூடிகள் கலலும் போது வலிக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த வலிதான் உங்களுக்கு அடுத்த 50 வருடங்களுக்கான பாடத்தை கற்றுத்தரும். துரோகங்கள் தான் உங்களுக்கு உண்மையான மனிதர்களை அடையாளம் காட்டும் புத்தகம். அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு முன்னேறுங்கள். அனைவருக்கும் நல்லவனாக வாழ நினைத்தால் கடைசியில் உங்கள் கதையில் நீங்களே கோமாளியாகத்தான் மிஞ்சுவீர்கள். எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது. உங்களுக்கு எது சரியோ அதை செய்யுங்கள். கெட்டவன் என்ற பெயர் வந்தாலும் பரவாயில்லை, ஏமாளியாக மட்டும் இருக்காதீர்கள். உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுபவன் எதிரி அல்ல, உங்கள் கூடவே இருந்து அட நீயா என்று ஆச்சரியப்படுபவன் தான் உண்மையான துரோகி. நீங்கள் ஜெயிக்கும் போது யார் முகத்தில் போலி சிரிப்பு வருகிறதோ அவர்களை இன்றே உங்கள் வட்டத்திலிருந்து வெளியேற்றுங்கள். உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் முன்னால் நீங்கள் திரும்பவும் கையேந்தி நிற்காதீர்கள். அவர்கள் தலைகுனியும் அளவுக்கு உயர்ந்து நில்லுங்கள். உங்களை நிராகரித்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் ஒரே பதில் உங்கள் அசுர வளர்ச்சி மட்டுமாகத்தான் இருக்க வேண்டும்.
இனி பின்வாங்க இடமில்லை. இது உங்களுக்கான களம். உங்கள் கனவுக்கு நீங்களே உழைக்க வேண்டும். அடுத்தவன் தோளில் சவாரி செய்து யாரும் சிகரத்தை அடைந்ததில்லை. உங்கள் இலக்கு எதுவோ அதற்கு நீங்கள் தான் வேர்வை சிந்த வேண்டும். உதவி கேட்டு கையேந்துவதை இன்றோடு நிறுத்துங்கள். இன்று உங்களை ஏளனம் செய்பவர்கள் நாளை உங்கள் வெற்றியை பார்த்து எனக்கு இவனை அப்பவே தெரியும் என்றுதான் சொல்வார்கள். இந்த உலகின் நாக்கு எப்போதும் சுழலும். அவர்களின் பேச்சை காதில் வாங்காதீர்கள். உங்கள் வேலைகளில் கவனம் செலுத்துங்கள். யாரையும் சார்ந்து வாழாதீர்கள். கால்கள் உங்களுடையதாக இருக்கும் போது அடுத்தவன் பாதையை நீங்கள் ஏன் பின்பற்ற வேண்டும்? உங்கள் வழி தனி வழி. நீங்களே ஒரு புதிய பாதையை உருவாக்குங்கள். உங்களை தாழ்த்த நினைக்கும் ஒவ்வொரு சொல்லையும் உங்கள் வெற்றிக்கான எரிபொருளாக மாற்றுங்கள். உலகம் உங்கள் காலடியில் பணியும். அவர்கள் வீசும் கற்களை கொண்டே உங்கள் கோட்டையை கட்டுங்கள். இதுதான் உங்கள் வாழ்க்கை, உங்கள் போராட்டம். இனி எவனுக்காகவும் உங்கள் இலக்கை மாற்றாதீர்கள். தனி ஒருவனாக நின்று வரலாறு படையுங்கள். உங்கள் திறமை மீது நம்பிக்கை வையுங்கள். உங்களை தவிர இந்த உலகத்தில் உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. உங்களிடம் எல்லாம் இருக்கும் போது சூழ்ந்து கொள்ளும் கூட்டம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எங்கு ஓடும் என்றே தெரியாது. கூட்டத்தை நம்பி ஒருபோதும் களத்தில் இறங்காதீர்கள். கத்தியால் குத்தினால் வடு மட்டுமே முஞ்சும். ஆனால் நீங்கள்தான் எல்லாம் என்று சொல்லி கழுத்தறுத்தவனின் துரோகம் உங்கள் மொத்த வாழ்க்கையையும் சுக்கு நூறாக்கிவிடும். உங்கள் பலத்தை பார்த்து பயந்து ஒதுங்குபவன் எதிரி. உங்கள் பின்னால் நின்று உங்கள் குறைகளை மட்டுமே வேவு பார்ப்பவன் கூடவே இருக்கும் ஆபத்தான நயவஞ்சகன். நாவில் தேனை வைத்துக் கொண்டு நெஞ்சில் நஞ்சை சுமக்கும் மனிதர்களுக்கு உங்கள் கண் முன்னே ஒரு முகம், நீங்கள் மறைந்த பின் ஒரு முகம். ஆழம் தெரியாமல் காலை விடாதீர்கள் என்பது பழைய பழமொழி. குணம் தெரியாமல் எந்த ஒரு மனிதனுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்காதீர்கள் என்பதுதான் இன்றைய நிதர்சனம். அளவுக்கு மீறி நீங்கள் இறங்கி போனால் இந்த உலகம் உங்களை தன் காலடியில் போட்டு மிதிக்கத்தான் செய்யும். சுயமரியாதையை அடகு வைக்காதீர்கள். நீங்கள் நல்லது செய்கிறீர்கள் என்பதற்காக எல்லோரும் உங்களுக்கு நல்லவராக இருப்பார்கள் என்று நினைத்து பார்க்காதீர்கள். விஷச்செடிக்கு அமிர்தம் ஊற்றினாலும் அது நஞ்சைத்தான் தரும். எவனுக்காகவும் உங்கள் எல்லைகளை தளர்த்தாதீர்கள். அப்படி தளர்த்தினால் அந்த வழியாகத்தான் உங்கள் வாழ்க்கையை அழிக்க துரோகிகள் நுழைவார்கள். அடுத்தவன் கைத்தட்டலுக்காக வாழாதீர்கள். இன்று உங்களுக்காக கைத்தட்டும் அதே கைகள்தான் நாளை நீங்கள் சறுக்கி விழும்போது உங்களை சுட்டிக்காட்டி ஏளனம் செய்யும். உங்கள் கண்ணீருக்கு மதிப்பு கொடுக்காத எவனுக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நொடி கூட இடம் தராதீர்கள். இரக்கம் காட்ட வேண்டிய இடத்தில் ஏமாந்து நிற்காதீர்கள். கூண்டில் அடைப்பட்டிருக்கும் வரைதான் மற்றவன் போடும் தானியத்திற்கு நீங்கள் அடிமை. சிறகை விரித்து பறந்து பாருங்கள். வானமே உங்களுக்கு கீழ் வரும். உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களுக்காக அழுது நேரத்தை வீணாக்காதீர்கள். அவர்கள் திரும்பி பார்க்க முடியாத உயரத்திற்கு பறக்கத் தொடங்குங்கள். 1000 மனிதர்களின் பொய் ஆறுதலை விட உங்களுடைய தனிமையும் தன்னம்பிக்கையும் உங்களை ஒருபோதும் ஏமாற்றாது. உங்கள் இலக்கை எவனுக்கும் விவரிக்காதீர்கள். சத்தமில்லாமல் வேலை செய்யுங்கள். உங்கள் வெற்றியின் முழக்கம் ஊர் முழுக்க கேட்கட்டும். துரோகங்கள் உங்களை உடைக்க வரவில்லை, உங்களை செதுக்கி ஒரு இரும்பு கோட்டையாக மாற்றவே வருகின்றன. அடுத்தவன் ஏற்றிவிட்ட ஏணியில் உச்சம் தொடுவதை விட உங்கள் சொந்த கால்களால் மலையை ஏறி பாருங்கள். அந்த வெற்றியின் கம்பீரமே தனி. உங்களை அழிக்க நினைப்பவர்களுக்கு நீங்கள் தரும் மிகப்பெரிய தண்டனை அவர்கள் கண்முன்னே தலை நிமிர்ந்து அசுரத்தனமாக வாழ்ந்து காட்டுவதுதான். சூழ்நிலைகள் உங்களை தரைமட்டமாக்கினாலும் கவலைப்படாதீர்கள். புதைக்கப்பட்ட விதைதான் விருட்சமாக வானத்தை தொடும். உங்கள் வாழ்க்கையின் கடிவாளத்தை அடுத்தவன் கையில் கொடுக்காதீர்கள். அவர்கள் உங்களை எங்கு கொண்டு போய் விடுவார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது. இது உங்கள் மூச்சு, உங்கள் வியர்வை, உங்கள் ரத்தம். யாருடைய தயவுக்காகவும் காத்திருக்காதீர்கள். களத்தில் இறங்குங்கள். வரலாற்றை நீங்களே எழுதுங்கள். பசிக்கு சோறு போட்டவனை கூட உலகம் மறந்துவிடும். ஆனால் உங்களை ஏமாற்றி வாழ்ந்தவன் நீங்கள் அழும்போது ரசித்துக் கொண்டேதான் இருப்பான். உங்கள் தோளை தட்டி பேசும் ஒவ்வொருவனும் உங்களுக்கு நண்பனல்ல. உங்களை எந்த இடத்தில் சாய்க்கலாம் என்று உங்கள் பலத்தை அளவெடுப்பவனும் அவனாகத்தான் இருப்பான்.
விஷம் குடித்தால் ஒரு முறைதான் மரணம். ஆனால் பொய்யான அன்பை நம்பி வாழ்ந்தால் ஒவ்வொரு வினாடியும் செத்து செத்து பிழைக்க வேண்டும். உங்களிடம் தேவை இருக்கும் வரை தேடி வரும் கால்கள் உங்கள் தேவை முடிந்ததும் உங்களை யாரென்றே தெரியாதது போல் கடந்து போகும். 1000 விளக்குகள் இருந்தாலும் குருடனுக்கு வெளிச்சம் தெரியாது. அதுபோல் எத்தனை நன்மைகள் செய்தாலும் சுயநலவாதிக்கு உங்கள் தியாகம் புரியாது. உங்கள் வீட்டு கதவை உடைத்தவனை விட நீங்களே கதவை திறந்து உள்ளே விட்டவன்தான் உங்கள் நிம்மதியை மொத்தமாக திருடிச் செல்வான். அடுத்தவன் தலையை ஆட்டுகிறான் என்பதற்காக உங்கள் திட்டங்களை அவர்களிடம் உளராதீர்கள். அந்த தலையாட்டல் உங்கள் சவக்குழிக்கான சம்பந்தமாக கூட இருக்கலாம். உங்கள் கையில் உள்ள தங்கத்தை விட உங்களுடைய குணம்தான் உயர்ந்தது. அதை எவனுக்கும் இலவசமாக தாரை வார்த்து ஏமாளியாக நிற்காதீர்கள். உங்கள் பாதையில் விழுந்த முட்களை விட உங்கள் கூடவே நடந்து வந்து காலடியில் கல்லை வீசியவர்களின் முகங்களை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அன்பை காட்டி உங்களை அடிமையாக்க நினைக்கும் எவனையும் உங்கள் வாழ்க்கையின் எல்லையிலேயே நிறுத்தி திருப்பி அனுப்பிவிடுங்கள். இருட்டில் மெழுகுவர்த்தியாக உருகி அடுத்தவனுக்கு வெளிச்சம் தராதீர்கள். சூரியனாக எரிந்து எவனுக்கும் தலை வணங்காமல் எரிந்து நில்லுங்கள். உங்கள் தாகத்திற்கு அடுத்தவன் கிணற்றில் நீர் இறைக்காதீர்கள். உங்கள் நிலத்தை நீங்களே தோண்டுங்கள், ஊற்று தானாக வரும். அடுத்தவன் விரிக்கும் பாயில் தூங்குவதை விட பாறை மீது தனியாக தலை வைத்து படுப்பது கோடி மடங்கு நிம்மதியை தரும். உங்களை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்கள் முன்னால் நீங்கள் உடைந்த கண்ணாடியாக கிடக்காதீர்கள். வைரமாக ஜொலித்து அவர்களின் கண்களை கூச வையுங்கள். 1000 பேர் கூடி நின்று கைத்தட்டும் போது வரும் கர்ஜனையை விட தனியாக நின்று அடையும் வெற்றியின் மௌனத்திற்கு வீரியம் அதிகம். சிங்கம் எவனோடும் கூட்டணி வைத்து வேட்டையாடுவதில்லை. உங்கள் இலக்கு பெரிதென்றால் உங்கள் பயணமும் தனிமையாகத்தான் இருக்க வேண்டும். உங்கள் வீழ்ச்சியை எதிர்நோக்கி ஊரே காத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் எழுந்து நிற்கும் ஒரு நொடி அந்த ஊரின் சத்தத்தையே அடக்கிவிடும். உங்கள் மீது வீசப்படும் ஒவ்வொரு அவமானத்தையும் செங்கலாக மாற்றுங்கள். எவனும் நெருங்க முடியாத சாம்ராஜ்யத்தையே நீங்கள் கட்டுங்கள். விதியை நொந்து கொண்டு மூளையில் அமராதீர்கள். உங்கள் கையின் ரேகைகளை உங்கள் உழைப்பால் நீங்களே மாற்றி எழுதுங்கள். இது அடுத்தவன் எழுதி இயக்கும் நாடகம் அல்ல. உங்கள் வாழ்க்கையின் கதாநாயகனும் நீங்கள்தான். அதை ஆளப்போகும் ராஜாவும் நீங்கள்தான். உங்கள் முதுகில் குத்தியவனை விட அவனுக்கு கத்தி எடுத்து கொடுத்தவன் உங்கள் பக்கத்திலேயே அமர்ந்து உங்களோடு சாப்பிட்டவனாகத்தான் இருப்பான். காயப்படுத்திய வார்த்தைகளை விட அந்த வார்த்தைகளை மறைக்க அவர்கள் பேசிய போலி இனிப்புதான் உங்கள் வாழ்க்கையை சீரழிக்கும். எல்லோரிடமும் உங்கள் நியாயங்களை நிரூபித்துக் கொண்டே இருக்காதீர்கள். உங்களை கெட்டவனாகவே பார்க்க நினைப்பவனுக்கு உங்கள் தர்மமும் தவறாகத்தான் தெரியும். உங்கள் வீட்டில் வெளிச்சம் இருக்கும் போது விட்டில் பூச்சிகளாய் வருபவர்கள் உங்கள் வீட்டில் புயல் அடிக்கும் போது ஒரு துளி எண்ணெய் கூட தரமாட்டார்கள். உங்கள் வளர்ச்சி அடுத்தவன் கண்களை உறுத்துகிறது என்றால் அவன் உங்கள் நண்பன் அல்ல, உங்கள் தோல்விக்காக காத்திருக்கும் முதல் பார்வையாளன். அழைக்காத இடத்திற்கு செல்லாதீர்கள். மதிக்காத மனிதனிடம் பேசாதீர்கள். உங்கள் சுயமரியாதையைத்தான் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய கிரீடம். அளவுக்கு அதிகமாக பொறுமை ஒரு நாள் உங்களை கோழையாக மாற்றிவிடும். அநீதியை கண்டால் மௌனம் காக்காதீர்கள். கர்ஜித்து எழுங்கள். உங்கள் கண்ணீரை கண்டு சிரிக்க ஒரு கூட்டமே இருக்கும் போது உங்கள் வலியை வெளிக்காட்டி அவர்களுக்கு இலவச பொழுதுபோக்காக மாறாதீர்கள். உங்களை விட உயர்ந்தவன் என்று எவனையும் தலைமேல் தூக்கி வைக்காதீர்கள். அவன் முதலில் செய்ய போவது உங்கள் தலையை நசுக்குவதுதான். உதவி செய்வது உங்கள் குணமாக இருக்கலாம். ஆனால் உங்களை ஏமாற்றி பிழைப்பது அடுத்தவனின் தொழிலாக மாறிவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். துரோகம் உங்களை தூக்கி எறிந்தால் அதை ஒரு ஏவுதளமாக மாற்றுங்கள். நீங்கள் எழப்போகும் உயரம் எவனுக்கும் எட்டாததாக இருக்கட்டும். உங்கள் கதவை அடுத்தவன் எழுத அனுமதிக்காதீர்கள். அவர்கள் உங்களை எப்போதும் தோற்று போகும் கதாபாத்திரமாகவே சித்தரிப்பார்கள். உங்கள் கால்களை வெட்ட நினைப்பவர்களுக்கு முன்னால் ரெக்கைகளை முளைக்க வைத்து ஆகாயத்தில் பறந்து காட்டுங்கள். நிராகரிப்பு என்பது தோல்வி அல்ல, தகுதியற்றவர்களின் கூடாரத்திலிருந்து உங்களை இயற்கை வெளியேற்றிய ஒரு வாய்ப்பு. உங்களை வீழ்த்தியவர்கள் முன் அழுது புலம்பாதீர்கள். உங்கள் உதட்டில் இருக்கும் ஒரு புன்னகை அவர்களின் தூக்கத்தை கெடுக்கும் பேராயுதம். உங்கள் நிலை தவிர வேறு எந்த துணையும் உங்களுக்கு தேவையில்லை. தனியாக போராடும் மனிதனை எவனாலும் பயமுறுத்த முடியாது. விழுந்தால் சிரிக்கும் இந்த உலகத்திற்கு முன்னால் எழுந்து நின்று சிரிப்பதுதான் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் மரண அடி.
உங்கள் பலம் உங்கள் கைகளில் இருக்கிறது. அடுத்தவன் போடும் கைத்தட்டல் உங்கள் பசியை தீர்க்காது. உங்கள் உழைப்பு மட்டுமே உங்களை வாழ வைக்கும். புயல் வீசும் போதுதான் பாறையின் உறுதி தெரியும். பிரச்சனைகள் வரும்போதுதான் உங்கள் மனதின் திமிர் உலகிற்கு தெரிய வேண்டும். காலம் உங்களை சோதிக்கலாம், ஆனால் உங்கள் வெறியை எவராலும் அணைக்க முடியாது. எழுந்து நில்லுங்கள், உலகை உங்கள் கைக்குள் கொண்டு வாருங்கள். உங்கள் கையில் காசு இருக்கும் வரைதான் இந்த உலகம் உங்களை மனிதனாக மதிக்கும். கையில் ஒன்றுமில்லாத போது உங்கள் சொந்த மூச்சு கூட உங்களுக்கு பாரமாகத்தான் தெரியும். பிறர் விரித்த வலையில் சிக்கிவிட்டேன் என்று அழாதீர்கள். அந்த வலையை அரித்தெறிந்து வெளியேறும் வித்தையை இன்றே கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் கனவுகளை குழி தோண்டி புதைக்க ஒரு ஊரே திரண்டு நின்றாலும் அந்த சவக்குழியையே உங்கள் வெற்றிக்கான படிக்கட்டாக மாற்றுங்கள். நீங்கள் மற்றவருக்கு செய்த நன்மையை மறந்து விடுவார்கள், ஆனால் நீங்கள் செய்த ஒரே ஒரு சிறிய தவறை காலமெல்லாம் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இந்த உலகத்தின் விமர்சனத்திற்கு ஒருபோதும் பயப்படாதீர்கள். உங்கள் கூட இருப்பவன் உங்களை தாழ்த்துவது அவன் உயரத்தை காட்ட அல்ல, நீங்கள் அவனுக்கு மேல் வளர்ந்து விடுவாய் என்ற அவனது பயத்தின் வெளிப்பாடு. விழுந்தவுடனே கை தூக்கிவிட எவனும் வரமாட்டான். ஆனால் நீங்கள் விழுந்த கதையை ஊர் முழுக்க சொல்லி சிரிக்க 1000 பேர் வருவார்கள். விழித்துக் கொள்ளுங்கள். அடுத்தவன் தரும் பாராட்டுக்களுக்கு அடிமையாகாதீர்கள். அவர்கள் எப்பொழுது கை தட்டுவதை நிறுத்துவார்களோ அன்றே உங்கள் தன்னம்பிக்கை செத்துவிடும். உங்கள் உழைப்பை அடுத்தவன் பெயரில் விற்காதீர்கள். உங்கள் வேர்வையின் ஒவ்வொரு துளிக்கும் நீங்கள் மட்டுமே எஜமானனாக இருக்க வேண்டும். உங்களை காயப்படுத்திய மனிதனை பழிவாங்க நினைக்காதீர்கள். அவனை விட பன்மடங்கு உயர்ந்து வாழ்ந்து காட்டுவதே அவனுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. அன்பை யாசித்து பெறும் வாழ்க்கை பிச்சை எடுப்பதற்கு சமம். விரும்புபவர்கள் உங்கள் கூட இருக்கட்டும். விலகி போகிறவனுக்கு வழியை திறந்து விடுங்கள். எரிமலை அமைதியாக இருக்கும் வரைதான் அதை வெறும் மலையாக பார்ப்பார்கள். சீறி பாய்ந்து உங்கள் திறமையை உலகிற்கு புரிய வையுங்கள். உங்கள் தலையெழுத்தை எவனோ ஒருவன் மாற்றுவான் என்று காத்திருக்காதீர்கள். உங்கள் உழைப்புதான் உங்கள் தலையெழுத்தை மாற்றும் ஒரே பேனா. 1000 கதவுகள் உங்கள் முகத்திற்கு நேரே அடைக்கப்பட்டாலும் கவலைப்படாதீர்கள். புதியதொரு வாசலை நீங்களே உடைத்துக் கொண்டு உள்ளே நுழையுங்கள். உங்கள் தோள்களில் இருக்கும் சுமை உங்களை அழுத்த வரவில்லை, உங்கள் முதுகெலும்பை இரும்பாக மாற்றவே வந்திருக்கிறது. சூழ்நிலைகள் உங்களை தோற்கடிக்கலாம், ஆனால் உங்கள் மன உறுதி சம்மதிக்காதவரை உங்களை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. உங்களை ஏளனம் செய்த மனிதர்களின் குரல்கள் அடங்கும் நாள் ஒன்று வரும். அன்று உங்கள் வெற்றியின் பேரிரைச்சல் மட்டுமே இந்த உலகத்திற்கு எதிரொலிக்கும். உங்கள் தனிமையை பலவீனமாக நினைக்காதீர்கள். சிங்கம் வேட்டைக்கு தனியாகத்தான் வரும். அதன் காலடி சத்தமே காட்டை நடுங்க வைக்கும். காலம் உங்களுக்கு கொடுத்த வழிகள் அனைத்திற்கும் ஒரே மருந்து, உங்கள் அசாத்திய வளர்ச்சி மட்டும்தான். நேற்று வரை நீங்கள் வாங்கிய அவமானங்கள் போதும். இன்றிலிருந்து உங்கள் வரலாறு புதிதாக எழுதப்படட்டும். இது உங்கள் வாழ்வு. எவனுக்காகவும் தலைகுனியாதீர்கள், எவனுக்காகவும் தயங்கி நிற்காதீர்கள். அடியெடுத்து வையுங்கள். உலகை உங்கள் ஆளுகைக்குள் கொண்டு வாங்கள். உங்களிடம் எல்லாம் இருக்கும் போது உங்கள் தவறையும் நகைச்சுவையாக பார்க்கும் இந்த உலகம் உங்களிடம் ஒன்றுமில்லாத போது உங்கள் உண்மையையும் பொய்யாகத்தான் பார்க்கும். பிறர் முன் உங்களை நிரூபிக்க வாழ்வதே அடிமைத்தனம். உங்களுக்கான உலகத்தை நீங்களே உருவாக்குங்கள். எவனுக்காகவும் உங்கள் குணத்தை மாற்றிக்கொள்ளாதீர்கள். 1000 வார்த்தைகளில் வராத துரோகத்தின் வலி நீங்கள் அதிகம் நம்பிய ஒருவரின் ஒற்றை பார்வை புறக்கணிப்பில் வந்துவிடும். உங்கள் உயரத்தை பார்த்து பயப்படுபவர்கள் முதலில் உங்கள் மீது வீசுவது அவதூறுகளைத்தான். எரியப்படும் சேற்றை பற்றி கவலைப்படாமல் தாமரையாக எழுந்து நில்லுங்கள். உங்கள் மௌனத்தை பலவீனம் என்று நினைக்கும் முட்டாள்களுக்கு முன்னால் உங்கள் செயல் புயலாக மாறி பேசட்டும். உடைந்த கண்ணாடியை மிதித்தால் கால் கிளியும், ஆனால் உடைந்த மனதோடு எழும் மனிதன் எவனையும் வெல்லும் இரும்பாக மாறுவான். உங்களை வீழ்த்த நினைத்தவர்களின் பெயர்களை மறந்து விடுங்கள், ஆனால் அவர்கள் உங்களுக்கு கொடுத்த பாடத்தை ஒவ்வொரு நொடியும் நினைவில் வையுங்கள். உங்கள் உழைப்பின் வியர்வை துளிகள் நிலத்தில் விழும்போது இந்த உலகம் உங்களை வேடிக்கை பார்க்கும். அதே உழைப்பு வெற்றியாக மாறும்போது தலைவணங்கி நிற்கும். பயந்து பதுங்குவது கோழைத்தனம் அல்ல, அடுத்த பாய்ச்சலுக்கான தயாரிப்பு என்று உலகம் உணரும் நாள் மிக அருகில் இருக்கிறது. உங்கள் வழியில் உள்ள தடைகளை எட்டி உதையுங்கள். அவை உங்களை நிறுத்த வந்தவை அல்ல, உங்கள் கால்களின் வேகத்தை சோதிக்க வந்தவை. எவனுடைய தயவும் இன்றி பூமி சுழல்கிறது, அதுபோல எவனுடைய ஆதரவும் இன்றி உங்கள் வாழ்க்கை சிறகடைத்து பறக்க வேண்டும். உங்களை ஏமாற்றியவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் ஒன்றே ஒன்றுதான், நன்றி, எனக்கு உண்மையான உலகத்தை காட்டியதற்கு. ஒவ்வொரு முறையும் பூமிக்கு அடியில் வேர்விடும் மரத்தை போல உங்கள் பலத்தை உள்ளுக்குள் வளர்த்துக் கொள்ளுங்கள். நிலவல்ல நீங்கள், சுட்டெரிக்கும் சூரியன். இருள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் உங்கள் ஒற்றை கதிர் அதை அழித்துவிடும். உங்கள் வரலாற்றை உலகம் பேச வேண்டும் என்றால் உங்கள் வழிகளை உங்கள் வெற்றியின் விதைகளாக மாற்றுங்கள். இனி நீங்கள் தோற்கவே முடியாது.
நண்பர்களே, நேற்று வரை நீங்கள் ஏமாளியாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வினாடி முதல் நீங்கள் ஒரு புயல். போலி முகங்களை அடையாளம் கண்டு விலகுங்கள். உங்களை நம்புங்கள். உங்கள் உழைப்பை நம்புங்கள். உங்கள் வெற்றிதான் உங்களை ஏளனம் செய்தவர்களின் முகத்தில் அறையும் சம்புட்டி அடி. இந்த வார்த்தைகள் உங்கள் மனதில் ஒரு துளி நெருப்பையாவது பற்ற வைத்திருந்தால் இன்றே உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க தொடங்குங்கள். தனித்து நில்லுங்கள். தலை நிமிர்ந்து வாழுங்கள்.